அடுத்த வினா 1999 56 கடத்தும் கோளமொன்றும் ஒரு மைய கோள கடத்தும் கோள ஓடொன்றும் உருவிலே காட்டப்பட்டுள்ளவாறு முறையே +q -q ஆகிய ஏற்றங்களை காவுகின்றன. பிறப்பிக்கப்படும் மின்புலச் செறிவு E இனது மையம் ஓவிலிருந்தான ஆரை வழி தூரம் r உடன் மாறலை வகை குறிப்பது. சரி, இதுக்கு நாங்கள் வரைவக்குருவோம். ஆக உள் ஓட்டில் +q வெளியோட்டில் -q ஏற்றம் ஆரை பெருமானங்கள் A B C என்ற ஆரைகள். இது கடத்தும் கோள ஓடு என்றபடியால் இப்போ +q இது ஆரை A இந்த ஆரை B ஆக வெளியாரை C. இது கடத்தும் கோள ஓடுகள் என்றபடியால் இந்த ஓடுகளுக்கு உள்ள எந்தவித மின் புலக்கோடுகள் அனுமதிக்காது, மின்புலக்கோடுகளை அனுமதிக்காது. ஆகவே உள்புறமாக 0 வரும். ஆக ஏக்குள்ளே வந்துட்டு ஈட பரிமாணம் 0. அது மட்டும் இல்லாமல் BC அதாவது BCக்கு இடையிலான இந்த தடிப்பு தரப்பட்ட இந்த தடிப்புக்கு இடையிலும் எந்த மின்புலக்கோடுகளையும் அனுமதிக்காது. ஆக அந்த தடிப்பிலையும் வந்துட்டு மின்புலச்செறிவு E 0 காணப்படும். ஆக எங்களுக்கு தெரியும் +qங்கிறது மேற்பரப்பில் காணப்பட போது -q என்ற ஏற்றமும் இந்த கோள ஓட்டில் இடப்பட்டிருக்கு. இதிலிருந்து எங்களுக்கு தெரியும் நார்மலாக உள்ளுக்கு வந்துட்டு +q ஏற்றம் வைக்கப்பட்டால் கடத்தும் கோள ஓடு நடுநிலையானதாக இருந்தால் அதன் உட்பகுதியில் -q ஏற்றம் தூண்டப்பட்டு வெளிப்பகுதியில் +q ஏற்றம் தூண்டப்படும். ஏன் இது கோளோடு நடுநிலையாக காணப்பட்டால் மொத்த ஏற்றம் சமனாகணும். ஆனால் இங்கே எங்களுக்கு கோலம் வந்துட்டு மறையேற்றப்பட்டிருக்கின்றா +qக்கு சமனான மறையேற்றம் காணப்படுவதால் இங்கே தூண்டல் நிகழாது. ஏற்றப்பட்ட மறை அனைத்தும் உட்புற பகுதியில் வந்துட்டு என்ன செய்யும், உள் மேற்பரப்பு வெளிப்புற கோலத்தின் வெளிக்கோலத்தின் உட்புற பகுதிக்கு வந்து இங்கே +qவினால் தூண்டப்பட்டு வைத்திருக்கப்படும். ஆக இங்கே +qவிலிருந்து போகிற எல்லா மின்னேற்றங்களும் இங்கே -q சென்று அடையும். ஆக வெளியோட்டில் வந்துட்டு ஏற்றங்கள் வந்துட்டு விளைவுலாக 0 ஏற்றங்கள் காணப்படும். ஆக இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது +q வெளியோட்டில் +q மொத்த ஏற்றம் 0 என்றபடியால் வெளியில் எந்த மின்புலக்கோடுகளோ மின்புலச்செறிவோ காணப்படாது. வெளியில் மின்புலச்செறிவு 0. கிராஃப் வந்துட்டு சிக்கு பின்னால் 0ஆகவே காணப்படும். இப்போ பார்ப்போம் A to C என்ன நடக்கும். A to C மின்புலக்கோடுகள் காணப்படும். அது எந்த E நேர்மாறு விகித சமன் R வர்க்கத்துக்கு என்ற விதிப்படி நேர்மாறு வர்க்கத்தின் அடிப்படையில் ஒரு உயர்ந்த செறிவிலிருந்து குறைவடையும். ஆக இதுக்கு தரப்பட்ட பொருத்தமான வரைவு எத்தனாவது? 2வது வரைவு. 2000ஆம் ஆண்டு 11வது. உருவில் காட்டப்பட்டுள்ள முடிவின்றி நீண்ட தடித்த கடத்தும் தகடு சீர் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி சிக்மாவை காவுகின்றது. A B C ஆகிய பிரதேசங்களில் உள்ள மின்புலச்செறிவுகள் முறையே. ஆக இது கடத்தும் தடித்த தகடு என்றபடியால் இதன் உட்புறம் காணப்படுகின்ற இந்த B ஏரியாவில் E மின்புலச்செறிவு 0. கடத்தும் தகடுகள் 0 ஏற்றத்தையே காவும். இதன் அடிப்படையில் 4வது விட வராது, 1வது விட வராது, 2 3 5. சரி, இப்போ நாங்கள் AC ஆகிய இடங்களில் மின்புலச்செறிவை காணுவோம். இது கடத்தும் தகடு என்றபடியால் நாங்கள் இடப்படுகின்ற ஏற்றம் என்ன செய்யும், மின் ஏற்றம் 2 பக்கங்களிலும் சிக்மா என்ற ஏற்ற அடர்த்தி வார விதத்தில் பரவலடையும். ஆக இதுக்கு நாங்கள் கவுசின் மேற்பரப்பாக ஒரு உருளை எடுத்தோம்னா தியரி கிளாஸில் இதை பற்றி நிறுவல் தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கு. இங்கே நாங்கள் ஷோர்ட்டாக பார்ப்போம். கவுசின் மேற்பரப்பு AC 2 பகுதிகளிலேயும் மின்புலக்கோடுகள் வெளியாவதன் காரணமாக இரண்டையும் கவர் பண்ணுற விதத்தில் நாங்கள் 2 மேற்பரப்புகள் ஒரு உருளை வடிவ மேற்பரப்புகள் எடுப்போம். இதன் வளைந்த பரப்பினூடாக எந்த மின்புலக்கோடுகளும் வெளியாகாது. ஏன், இது ஒரு தடித்த கடத்தும் தகடு என்றபடியால் தகட்டிலிருந்து செங்குத்தாக மின்புலக்கோடுகள் வெளியாகும் போது அவை சமாந்தரமாக வெளியாகும். ஆகவே வளைந்த பரப்பை வெட்டாது. இங்கே தட்டையான பரப்பை நாங்கள் ஏ என்று எடுப்போம், 2 பரப்புகளையும். இங்கே நாங்கள் இதுக்கு கவுசின் விதியை நாங்கள் பாவிச்சோம்னா E × A மொத்த மின்பாயம் சமன் E × A. அது கவுசின் விதிப்படி மொத்த ஏற்றத்தின் கீழ் தேரிய ஏற்றத்தின் கீழ் எப்சைலனோடாக காணப்படும். எங்களுக்கு தெரியும் இங்கே நாங்கள் மின்புலக்கோடுகள் E அதைத்தான் காணப்போகிறோம். A 2 பரப்புகள் காணப்படுகின்றன. 2A =
மொத்த மின்னேற்றம் வந்துட்டு சிக்மா இன்டு ஏ என்ற ஒரு பரப்பு. இதே மாதிரி இரண்டு பக்கங்களிலும் இரண்டு பரப்புகளில் சிக்மா ஏற்றம் அடிப்படையில் சீராக ஏற்றங்கள் பரம்பி காணப்படுது. அடுத்தது கீழுக்கு எப்சிலான் நோட் சுருக்கினோம்டா 2a போயிடும். E சமன் சிக்மாவிங்கள் எப்சிலான் நோட். ஆன்சர் வந்துட்டு இரண்டாவதாக காணப்படும். அடுத்த வினா 2000ஆம் ஆண்டு 24 சீராக மின்னேற்றப்பட்ட ஒரு சிறிய உலோகத் தகடு ஒன்று பூச்சிய அழுத்தத்தில் வைத்திருக்கப்படுகின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு -1 வோல்டேஜ் சம அழுத்த மேற்பரப்பு ஒன்று 1 சென்டிமீட்டர் தூரத்தில் அவதானிக்கப்படுகின்றது. உலோகத்தட்டுக்கு மேலே 2 சென்டிமீட்டர் தூரத்தில் சம அழுத்த மேற்பரப்பின் அழுத்தம். ஆக சம அழுத்த மேற்பரப்பின் அழுத்தம் கேட்காங்க 2 சென்டிமீட்டர் தூரத்தில். எங்களுக்கு தெரியும் ஈக்கும் விக்குமான தொடர்பு E சமன் ΔV/D. ஆக இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது E எப்படியும் மாற போகிறதில்லை. ஏன், 2 சமாந்தர தட்டுகளுக்கு இடையில் E செல்கிற நேரம் E மாறாது. E சமன் E ஒரு மாறிலியான ஈயாக காணப்படும். ஆக ΔV அதிகரிக்க அதிகரிக்க D, அதாவது D அதிகரிக்க அதிகரிக்க ΔV அதிகரிக்கும். சரி, இடைப்பட்ட தூரத்தை அதிகரிக்க ΔV, அதுக்கு இடைப்பட்ட அழுத்த வேறுபாடு அதிகரிக்கும். இப்போ பார்ப்போம், தட்டு பூச்சி அழுத்தத்திலிருந்து மறை ஒரு அழுத்தத்துக்கு 1 சென்டிமீட்டர் என்றா, ஆக ΔV நேர்வி சமன் D என்று தொடர்படுத்தும்ண்டா சம அழுத்த மேற்பரப்பொன்று. ஆக இங்கு அழுத்த வேறுபாடு என்ன வரும்? 0 வோல்டேஜ் என்ற இந்த அழுத்த வேறுபாடு 1 சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படுது. ஆக இவர் கேட்காரு 2 சென்டிமீட்டர் தூரத்தில் என்ன அழுத்தம் காணப்படும்? ΔV. ஆக ΔV என்றது இப்போ 0ல் இருந்து இப்போ நாங்கள் காண வேண்டிய அழுத்தம் Vx என்று எடுப்போம். சரி, இப்போ பார்ப்போம், இது ரெண்டையும் சுருக்கின எப்படி வரும்? அதாவது ஏற்கனவே இருந்த இந்த பெருமானத்துக்கு 2 மடங்கு பெருமானமாக வரணும். அப்படியாமண்டா 0 மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 நேர்வி சமன் 1 -Vx நேர்வி சமன் 2 சென்டிமீட்டர். ஆக -Vx சமன் 2. ஆக Vx சமன் -2 வோல்டேஜ். கவனம், குறியீடு மறை 2 வோல்டேஜாக காணப்பட போகுது. ஆக இதில் அர்த்தம் என்னென்றா, இது பூச்சி அழுத்தத்தில் காணப்படுது. ஆக இங்கே அழைக்கிற தட்டு மறை அழுத்தத்தில் பேணப்படுற ஒரு தட்டாக இருக்கும். ஆக இந்த 2 தட்டுக்களுக்கு இடையில் வெவ்வேறு தூரங்களில் என்ன செய்யும்? 0லிருந்து மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. உதாரணமாக இந்த அழுத்த வேறுபாடு 5 வோல்டேஜாக இருந்தால் மறை 5 என்ற அழுத்தம் வரைக்கும், ஆக இந்த தட்டின் இறுதியாக உள்ள இந்த தட்டின் அழுத்தம் மறை 5ஆக காணப்படும். ஆக தூரங்கள் கூட 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 அழுத்த வேறுபாடு என்ன செய்யும்? அதிகரிக்கும். 0லிருந்து மறை 1 வோல்டேஜ் என்றால் அதுக்கு அடுத்த அழுத்தம் அதை விட மறை பெருமானமாக அதிகரித்து கொண்டே செல்லும். எங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டரில் மறை 1 அழுத்தம் உண்டா, அடுத்து 2 சென்டிமீட்டரில் மறை 2 வோல்டேஜ் அழுத்தமாகத்தான் காணப்படும். இதுக்கு செய்முறைகள் செய்ய தேவையில்லை, எங்களுக்கு அனுபவத்தின் மூலமாகவே நாங்கள் விடையெடுக்க இயலும். ஆனால் உங்களுக்கு செய்கிற முறையை காட்டுறதுக்காக வேண்டி விளங்கப்படுத்திக்கிறேன். அடுத்த வினா 2000ஆம் ஆண்டு 11வது AB என்பன சம ஏற்றங்களை கொண்ட சீராக மின்னேற்றப்பட்ட கடத்தாத இரு சர்வசமத்தொகு திண்ம கோளங்களாகும். அவற்றுக்கிடையே உள்ள தூரம் அவற்றின் ஆரை காட்டிலும் மிகவும் பெரியது. X-இலிருந்து Yற்கு XY வழியே மின்புலச்செறிவு Eயின் மாறலை சிறந்த முறையில் வகை குறிப்பது. தரப்பட்ட 2 படங்களும் கடத்தாத கோளங்கள், காவலி கோளங்கள். ஆக நாங்கள் 2 கோளங்கள் எடுப்போம். மின்புலச்செறிவு தூரத்தோட வரைவை கேட்காங்க. எங்களுக்கு தெரியும் கடத்தாத கோளத்துக்கு உட்புறமாக மின்புலச்செறிவு எப்படி மாறுகை அடையும்? E நேர்விகித சமன் R. E நேர்விகித சமன் R என்ற தொடர்பின் அடிப்படையில் மாறுகை அடையும். இதில் நிறுவல் தியரியில் வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். ஆக இதுக்குள்ளே E நேர்வி சமன் ஆறுண்டா மையத்திலிருந்து, மையத்திலிருந்து E நேர்வி சமன் ஆறுண்டா கிராஃப் எப்படி வரும்? மைய புள்ளியிலிருந்து நேர்விகித சீரான கிராஃபாக காணப்படும். அதுக்கு பின்னால் வளமையாக இந்த கிராஃப் எப்படி வரும்? இப்போ தனித்தனி நாங்கள் கிராஃபுக்கு இருந்தோம்னா இதுக்கு பின்னால் மேற்பரப்பில்
ஒன்றின் கியூவின் கீழ் ஆர் வர்க்கம் ஆரையின் வர்க்கத்துக்கு சமனான ஒரு ஈ பெருமானம் காணப்படும். அதுக்கு பின்னால் இந்த வெளியில் காணப்படுகின்ற இந்த ஏரியாவில் வந்துட்டு ஈட மாறுகை ஒன்றின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு நேர்விகித சமனாக மாறும். ஆக இந்த கிராஃபின் வடிவம் இப்படி இந்த திசையில் வரும். ஆனால் எங்களுக்கு தெரியும் இரண்டுமே நேரேற்றங்கள் என்றபடியால், உதாரணமாக இது ரெண்டுமே ஒரே நேரேற்றப்பட்ட ஏற்றங்கள் என்றதால் சரியாக நடுப்புள்ளியில் நான் ஒரு ப்ளஸ் ஒரு கூலோம் மின்னேற்றத்தை கொண்டு வைக்கிற நேரம் இந்த ஏ பி என்ற கோலங்களை கருதுவோம். ஏ என்ற கோலத்தால் பியை நோக்கி ஒரு இ தொழிற்படுத்தப்படும். பி என்ற கோலத்தால் ஏயை நோக்கி ஒரு இ என்ற மின்புலச்சரிவு பிரயோகிக்கப்படுத்தப்படும். இரண்டுமே சமபருமனுடையது என்பதால் விலையுள் இ நடுப்புள்ளியில் 0. ஆக எங்களுக்கு தெரியும் இதுக்கான காரணம் என்னென்றா, இப்போ உதாரணமாக நான் பிக்கு அண்மித்த ஒரு புள்ளியை எடுத்து அந்த புள்ளியில் ஒரு கூலோம் ஏற்றத்தை வைக்கிற நேரம் இங்கே பியினால் ஒரு தள்ளுகை விசைப்படுத்தப்படும். அதே மாதிரி ஏயினால் ஒரு தள்ளுகை விசைப்படுத்தப்படும். ஆனால் பிக்கு அருகாமையில் காணப்படுவதால் பீட தள்ளுகை விசை அதாவது இ வந்துட்டு அதிகமாக மின்புலச்செறிவு அதிகம். இந்த மின்புலச்செறிவு எங்கால திசையில் காணப்படுது, நாங்கள் எக்ஸ் என்று கருதின திசைக்கு எதிர் திசையில் காணப்படுது இ. ஆகவே இங்கே ஈட பெருமானம் கிராஃபில் நடுப்புள்ளியிலிருந்து பியை நோக்கி செல்லும் போது என்ன செய்யுது, மறையாகின்றது. ஆகவே நாங்கள் இங்கே இந்த ஏன்ற கோலத்தின் வந்துட்டு ஈயை வந்துட்டு ப்ளஸ்ன்னு எடுத்தோம்னா அது எக்ஸின்ற திசையில் தொழிற்படுத்தப்படுது. ஆக பீன்ற கோலத்தின் ஈட திசை வந்துட்டு மைனஸ் என்று வரும். ஆகவே மறை பிரதேசத்தில் நாங்கள் குறிக்க வேண்டும். ஆக மறை பிரதேசத்திலிருந்து குறைவடைந்து வரும் இ நேர்மாறு விகித சமன் ஒன்றிங்கு ஆர் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமன் ஆர் வர்க்கத்துக்கு என்ற விதிப்படி என்ற விகிதப்படி எந்த தொடர்பின் அடிப்படையில் குறைவடை. சரி, இதன் உட்புறமாக எப்படி, இதன் உட்புறமாக மறை திசையிலே உதாரணமாக இங்கே ப்ளஸ் ஒரு கூலோம் மின்னெடுத்து வச்சிருந்தால் அது எதிர்க்கும் வண்ணமாக அதாவது எக்ஸ் திசைக்கு எதிர் திசையிலே ஈயை பிரயோகிக்கின்றது. ஆகவே இதுக்கும் மறை கிராஃபில் வரும். ஆனால் பியின் மையத்திலிருந்து மறையில் அதிகரிக்கும் கிராஃப். எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கிராஃபும் ஒரு கட்டத்தில் சரியா நடுப்புள்ளியில் என்ன செய்யும், 0 ஏன், இது ரெண்டும் எதிரெதிர் திசைகளில் காணப்படுது, எதிரெதிர் திசைகள் காணப்படுது, சம பருமனுடையது. ஆக இந்த கிராஃப் எப்படி வரும், விலையுலாண்டா 0 அடைந்து விலையுலாக தரப்பட்ட விதத்தில் அமையும். எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால் அதாவது பியின் மையத்தின் வலது பக்கமாக செல்லும் போது ப்ளஸ் ஒரு கூலோம் மின்னெடுத்து வச்சிருந்தா அதன் மீது தள்ளுகை விசை தொழிற்படும். ஆக இந்த ப்ளஸ் ஒரு கூலோம் மீது தள்ளுகை விசை காரணமாக அந்த தள்ளுகை காரணமாக ஈட திசை வந்துட்டு எக்ஸ் திசை நோக்கியதாக காணப்படும். ஆக இங்கு கிராஃப் என்ன வரும், ப்ளஸ்ஸுக்கு மாறும், ப்ளஸ் திசை பக்கம் மாறும். இதே போல் இங்கே நான் முதல் கீறியதில் ஏக்கு இடதுபுறமான மாறல் கிராஃபின் மாறல் ஈண்ட மாறல் அவதானிச்சேன்டா இங்கே நான் ப்ளஸ் ஒரு கூலோம் மின்னெடுத்து வைக்கிற டைமில் அந்த ப்ளஸ் ஒரு கூலோம் மீது தள்ளுகை அதாவது இடதுபுறமாக எக்ஸுக்கு எதிர்ப்புறமாக ஈ தொழிற்படும். ஆகவே இது மறை ஈயாக கருதப்படும், மறை பிரதேசத்தில் வரும். ஆக தரப்பட்ட வடிவத்தில் கிராஃப் காணப்படும். இந்த வடிவத்தை ஒத்திருக்கிற கிராஃப் வந்துட்டு இரண்டாவது வினா 2001-52 காட்டப்பட்டுள்ளவாறு S1 S2 S3 S4 என்பன ப்ளஸ் Q மைனஸ் Q என்னும் இரு சம எதிர் மின்னேற்றங்களின் அயலில் வரையப்பட்ட 4 கௌச மேற்பரப்புகளாகும். S1 S2 S3 S4 ஆகிய மேற்பரப்புகளினூடாக உள்ள தேறிய மின்பாய முறையே π1 π2 π3 π4 ஆகியவற்றினால் வகை குறிக்கப்படுகின்றது. பின்வருவனவற்றில் எது திருத்தமானது? ஆக எங்களுக்கு தெரியும் இதில் S1ல் வந்துட்டு எந்த மின்னேற்றமும் காணப்படலை, ஆக பை பூச்சி. S2வில் ப்ளஸ் Q மின்னேற்றம் காணப்படுகின்றது, பை வந்துட்டு ப்ளஸில் காணப்படும். S3ல் மைனஸ் Q ஏற்றம் காணப்படுகிறது, ஆக மறை ஏற்றத்தில் காணப்படும். S4வில் ப்ளஸ் மைனஸ் இரண்டும் உள்ளடங்குகின்றது, ஆக விலையுள் ஏற்றம் 0. ஆக இதை குறிப்பிடுறது எத்தனாவது ஆன்சர், இரண்டாவது ஆன்சர். அடுத்த வினா 2002ஆம் ஆண்டு 8வது பின்வரும் அடைத்த மேற்பரப்புகளில் எதற்கு குறுக்கே தேறிய மின்பாயம் நேர் பெருமானத்தை கொண்டிருக்கும். ஆக தேறிய மின்பாயம் நேர் பெருமானம்டா
நேர் ஏற்றம் விளைவுலாக காணப்படுற எது என்று மறைமுகமாக கேட்கார். ஆக முதலாவது வராது, இரண்டாவது பூஜ்ஜியம், மூன்றாவது மின்பாயம் பூஜ்ஜியம், நான்காவது மறை 3Q அதுவும் மறை. ஆக தேறிய மின்பாயம் ஐந்தாவதில் ப்ளஸ் ஒரு Q வரும் விளைவுலாக. அடுத்த வினா 2002-25 உருவிலுள்ளவாறான மின்புலத்தினுள்ளே ஒரு நீர் மூலக்கூறு வைக்கப்படும் போது அது தன் சக்தியை இழிவாக்க எத்திசையலியை எடுக்கும். மேலுக்கு மறையேற்றப்பட்ட தட்டு, கீழுக்கு நேரேற்றப்பட்ட தட்டு. ஆக நாங்கள் நீர் மூலக்கூறுகளில் இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் என்ற 2 மூலக்கூறுகளில் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகமான ஆக்சிஜன் அது மறையேற்றத்தை எடுத்துக்கொள்ளும், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஏற்றத்தை எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த மறையானது என்ன செய்யும்? நேரேற்றத்தின் பால் கவரப்படும், நேரானது மறையேற்றத்தின் பால் கவரப்படும். ஆக ஆக்சிஜன் நேரேற்றப்பட்ட தட்டை நோக்கி காணப்பட, ஹைட்ரஜன் மறையேற்றப்பட்ட தட்டை நோக்கி காணப்படும். ஆக இப்படி விசை தாக்கும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் மாறி இப்போ ஆக்சிஜன் வந்துட்டு இப்படியாகவும் ஹைட்ரஜன் வந்துட்டு மாறி இந்த எதிர் திசையில் இருக்கும் போதும் கூட இப்படி விசைகள் தாக்கலாம் தானே என்ற கேள்வி எழும். அதாவது ஹைட்ரஜனு ப்ளஸ் ஏற்றமுடைய ஹைட்ரஜனை கவர்ற மாதிரி விசையும் மறையேற்றப்பட்ட தட்டு, இங்கே ஆக்சிஜனை வந்துட்டு ப்ளஸ் ஏற்றப்பட்ட தட்டு கவர்ற மாதிரி இப்படி விசைகள் தாக்கினாலும் சமநிலை சாத்தியம் தானே என்ற வினா உங்களுக்கு இலையேலும். ஆனால் இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா, தன் சக்தியை இழிவளவாக்க, அதாவது உறுதிநிலையை அடைய, உறுதிநிலையை அடையிறன்று நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. உறுதிநிலையை அடையுது. இந்த ஆக்சிஜன் இது இழுவையில் காணப்படுது, ஆனால் இது தள்ளுகையில் காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் இழுவை தள்ளுகையை விட உறுதியானது. ஏனென்றா உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா ஒரு சுவரில் ஒட்டக்கூடிய ஒரு படம் ஒன்று இருக்கு. சரி, ஒரு செவ்வக வடிவமான ஒரு திணிவு. இதை சுவரில் ஒருவர் அப்போ இதில் வந்துட்டு mg என்பது நடுவில் காணப்படும், தெரியும், புவியீர்ப்பு மைய புள்ளி நடுவில். இப்போ ஒருவர் இதுக்கு ஆணி அடிக்காரு, இதை சுவரில் மாற்றுறதுக்காக ஆணி அடிக்காரு. மேலுக்கு ஒரு அந்தத்தில் ஆணி அடித்தால் இப்போ இந்த mgயை தாக்குற விசை வந்துட்டு மேல் நோக்கி தொழிற்படும் T. இது இழுவை விசை. இது இந்த ஆணியை ஒருவர் புவியீர்ப்பு மையத்திலே அடித்தாருந்தால் இதுவும் தொழிற்படும். இது ஒருவர் இந்த ஆணியில் வந்துட்டு கீழே இருக்கிற ஒரு புள்ளியில் ஒரு ஆணியை சரியாக mg போகிற அதே புள்ளியினூடாக ஆணி அடித்தாலும் ஒரு புள்ளியில் சமநிலை சாத்தியம்தான். ஏன், நாங்கள் 2 Tயும் mgயும் ஒரே நேர்கோட்டில் வார விதத்தில் நாங்கள் சமநிலைப்படுத்த இயலும். ஆனால் ஒரு சின்ன தூண்டலுக்கும் ஒரு சின்ன அசைவுக்கும் இது என்ன செஞ்சிடும்? கொலப்ஸ் ஆகி பழைய நிலையை அடையாது. ஆனால் இங்கே நாங்கள் முதல் வரைஞ்ச இந்த Tயும் இந்த mgயும் இழுவை விசை காரணமாக இருப்பதனால் இந்த விசைகள் வந்துட்டு தள்ளுகை விசை காரணமாக. இதே போல தான் இந்த H மூலக்கூறு உறுதி நிலையில் காணப்படுது. ஏனென்றால் இதுக்கு நான் வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்க, இந்த H தள்ளினா இங்கால திசையில் அது மாறி என்ன செய்யும்? இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இழுக்க, இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இதை இஞ்சால பக்கம் இழுக்க, இதுக்கு ஏற்ற மாதிரி பழைய நிலையை அடைஞ்சிடும். ஆனால் இந்த நிலைமை பழைய நிலையை அடைவது மிச்சம் சாத்தியம் குறைவு. ஏன், இதுகள் தள்ளுகை விசைகளில் காணப்படுகிறது. உங்களுக்கு இந்த படம் மூலமாக விளங்கப்படுத்தினா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் தரப்பட்ட ஆன்சரில் சரியானது இரண்டாவது. இதில் மற்ற ஆன்சரை பார்ப்போம். இப்போ முதலாவது ஆன்சர் எடுத்தோம்னா இது தட்டில் வைக்கப்படுற நேரம் என்ன நடக்கும்? மறைத்தட்டு ப்ளஸ் தட்டுண்டா நேர் ஏற்றங்கள் வந்துட்டு மறை ஏற்றத்தை நோக்கி கவர்ச்சி விசையை உணரும். இங்கே ஆக்சிஜன் 2Q இருக்கிறதால 2F. அப்போ இது உதாரணமாக FFங்கிற விசையை பெறுதுண்டா. ஆக விளையுள் விசை 0 ஆனாலும் இங்கே முறுக்கம் காணப்படும். ஏன், O பற்றி ஒரு முறுக்கம் ஒன்று எடுத்தோம்டா Fஆல் முறுக்கம் வரும். ஏதாவது ஒரு தானத்தை பற்றி முறுக்கம் எடுத்தோம்டா அப்போ இங்கே வந்துட்டு சமநிலையில் இல்லை, சுழன்று கொண்டிருக்கும். அதே போல தான் 4வது 5வது விடைகள், 2வது 3வது விடைகள் அது ஒப்பிட்ட ஏற்கனவே பார்த்தோம். இதில் உறுதி சமநிலை என்று நான் இந்த சொன்ன கான்செப்ட் நாம் மெக்கானிக்ஸில் விரிவாகவும் தெளிவாகவும் படிப்போம். இது சம்பந்தமாக நிறைய பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வினா 2002-26 ஒரு புள்ளியேற்றம் +Q ஆனது உருவில் காட்டியவாறு ஒரு வட்டத்தின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது.
வேறொரு புள்ளியேற்றம் ப்ளஸ் கியூ ஆனது ஏயிலிருந்து பிக்கும் ஏயிலிருந்து சிக்கும் ஏயிலிருந்து டிக்கும் தனித்தனியாக கொண்டு செல்லப்பட்டது. ஏற்றத்தை கொண்டு செல்கையில் செய்யப்பட்ட வேலை எங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கியூ ஏற்றம் வைக்கப்பட்டா இந்த ப்ளஸ் கியூ ஏற்றத்தின் ஆர் தூரம் என்ற இந்த வட்டம் இந்த கோள மேற்பரப்பு முழுவதுமாக சம அழுத்த மேற்பரப்பாக இருக்கும். VA இந்த அழுத்தம் VB VC VD ஆகியவற்றின் எல்லா அழுத்தங்களும் சமனானவை. ஆகவே இங்கே செய்யப்படுற வேலை முழுவதுமே பூஜ்ஜியம். ஏன் A இருந்து D அதாவது வேலை W சமன் என்ன டெல்டா V இன்டு Q. டெல்டா V வந்துட்டு இங்கே எல்லாமே பூஜ்ஜியம். ஏன் டெல்டா வின்னா என்ன உதாரணமாக A இருந்து Dக்கு ஏற்றத்தை அசைக்கிற நேரம் அப்போ டெல்டா V VD மைனஸ் VA என்று வரும். இரண்டுமே சமனாக இருக்கும்போது பூஜ்ஜியமாகிடும். ஆக இதுக்கு ஆன்சர் எல்லா பாதைகள் வழியுமே பூஜ்ஜியமாகும். 5வது ஆன்சர். அடுத்த வினா 2003-23 ஒவ்வொன்றும் மின்னேற்றம் Qவை கொண்டனவும் R1 R2 R3 என்னும் ஆரைகளை உடையனவுமான 3 கடத்தும் கோலங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோலத்தின் மையத்திலிருந்தும் தூரம் ஆறில் இருக்கும் ABC என்னும் புள்ளிகளில் மின்புலச் செறிவுகள் முறையே. ஆக எங்களுக்கு இதில் ப்ளஸ் கியூ ஏற்றப்பட்ட கோலங்கள் சர்வசமனான ப்ளஸ் கியூ ஏற்றப்பட்ட கோலங்கள். இந்த கோலங்களில் R தூரத்தில் காணப்படுற அதாவது கேபிட்டல் ஆர் தூரத்தில் காணப்படுற புள்ளிகள் ABCன்ற மின் புலச்செறிவை ஒப்பிட சொல்லிக்காங்க. இதில் நாங்கள் எல்லாரும் குழம்பக்கூடிய ஒரு விஷயம்தான் இதில் R1 விட R2 விட R3 பெரிசாக காணப்படுவதனால ஆக மின்னழுத்தம் E1 E2 E3 என்பவற்றுக்கு குறைந்து கொண்டு செல்லுவேன். ஆரை கூட மின்னழுத்த வேறுபாடு குறையும் என்று எடுப்போம். ஆனால் அது முற்றுமுழுதாக பிழையான கன்செப்ட். ஏன் எங்களுக்கு தெரியும் ஒரு கோலத்தின் வெளிப்புற புள்ளியில் வெளிப்புற புள்ளியில் காணப்படுற மின்புலச்செறிவை காண்றதுக்கு அந்த கோலத்தின் மேற்பரப்பில் மையத்தில் இருந்துள்ள அந்த புள்ளி வரைக்குமான தூரம். கவனம், மேற்பரப்பில் இருந்துள்ள தூரம் இல்லை, மையத்தில் இருந்துள்ள அந்த புள்ளி வரைக்கும் உள்ள தூரம், அந்த இடைத்தூரம் தான் நாங்கள் போடுற E சமன் 1/4πε0 இன்ட்டு Q/R ஸ்கொயர்டு என்று போடுற இந்த ஆருக்கு வரக்கூடிய பெருமானம். சரியே. ஆக இங்கே எல்லா ஆறுமே ஒரே தூரத்தில் காணப்படுது மையத்திலிருந்து. ஆக இங்கே EA சமன் EB சமன் EC என்று வரும். 2வது ஆன்சர். வினா 2003-36 உருவில் காணப்படும் அடைத்த மேற்பரப்பு எஸ்ஸினூடாக உள்ள தேரிய மின்பாயத்தை புறமாற்றுவதற்கு. அப்போ தேரிய மின்பாயத்தை புறமாற்றுவதற்குண்டா இதில் தேரிய மின்பாயம் முதலாவது என்ன இருக்கு? நேரேற்றங்கள் 3 4 மொத்தம் 7 நேரேற்றங்களும் 5 மறையேற்றங்களும். ஆக விளைவுலாக 2 நேரேற்றங்கள் ப்ளஸ் 2Q வரப்போகுது. ஆக ப்ளஸ் ஏற்றம் காணப்படுகின்றது. இதை அவர் சொல்கிறாரு தேரிய மின்பாயம். அப்போ ப்ளஸ் ஏற்றம் காணப்படுகின்ற விளைவுலா இதில் இருந்து செய்யும் மின்பாயம் வெளியேறும். ஆக இங்கே புறமாற்றந்தா இங்கே வெளியாகிற மின்பாயத்தை என்ன செய்கிற வெளியாகாமல் உள்நோக்கி மின்புல கோடுகளை உள்நோக்கி வர வைக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? விளைவுலாக மறையேற்றம் வர மாதிரி செய்யணும். ஆக மறையேற்றம் வர மாதிரி செய்யணும்டா ப்ளஸ் 3Qவை ப்ளஸ் 4Qவாக மாற்றினா இல்லை, இன்னும் ப்ளஸ் Q அதிகரிக்கும். ஆக முதலாவது ஆன்சர் வராது. 2வது ப்ளஸ் 4Q ஏற்றத்தை ப்ளஸ் 3Qவாக மாற்ற வேண்டும். ஒரு ப்ளஸ் ஏற்றத்தை மட்டும் குறைச்சி போதாது. ஆக 2Q மினிமம் இருக்கி. ஆக மினிமம் மைனஸ் மறையேற்றம் வரணும்னா -3Q சரி எட் பண்ணணும். அதாவது அல்லது ப்ளஸ் 3Q சரி குறைக்கணும். இதில் பார்ப்போம் -5Q ஏற்றத்தை -7Q ஏற்றாக மாற்ற வேண்டும். இது செஞ்சோம்டா நியூட்ரல் ஆகும். எந்த ஒரு மின்பாயமோ வரவோ போகவோ செய்யாது. ரைட். அப்போ இது வராது, எங்களுக்கு புறமாற்றணும். அடுத்ததை பார்ப்போம். ப்ளஸ் 3Q ஏற்றம் ப்ளஸ் 1Qவாக மாற்றினாலும் 2 நேரேற்றங்கள் குறைக்கப்பட்டால் இறுதியாக 0 அதாவது நியூட்ரல் அடையும். நேரேற்றங்களும் மறையேற்றங்களும் சமனாகும். ஆக 5வது ப்ளஸ் 4Qவை ப்ளஸ் 1Q ஆக ப்ளஸ் 3Q குறைக்காங்க. ஆக -1Q விளைவுலாக வரும். தரப்பட்ட ஆன்சரில் 5வது சரி.